ஹலோ மக்களே! பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ விடல. அதுக்கு பதிலா ஒரு சில அப்டேட்ட பத்தி தான் பேச வந்திருக்கேன். அதில இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கடைசியா 2 ப்ரோமோ. அதில அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு தெரியாம இருந்தது இல்லையா? வியன்னா எழுதுன மாரி தான் காட்டுனாங்க. ஆனா அது வியன்னாவான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் நான் சொல்லல ப்ரோமோல பெருசா. ஆக்சுவலி இப்போ லைவ்ல பார்த்தா அது யார் எழுதுறாங்கன்னா, திவ்யா தான் எழுதுறாங்க. ஏன்னா தமிழ்ல எழுதுறது திவ்யாவால தான் முடியும். ஏன்னா மத்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் தமிழ் தெரியாது. வியன்னாவுக்கு தமிழ் தெரியாது. சாண்ட்ராவுக்கும் தெரியாது. தெரிஞ்ச ஒரு ஆளு கனி. இன்னொன்னு திவ்யா நல்லா தெரிஞ்ச ஆளு. அதில பக்கத்தில இவங்க எழுதும்போது விக்ரம் தான் உட்காந்துருக்காரு. அவரும் அத பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவங்க எழுதி அத அது மேல தூக்கி போட்டு விளையாட போறாங்க போல இருக்கு. இதில காலங்காலத்தில இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னா, நம்ம வியன்னா இருக்காங்க இல்லையா வியன்னா, அவங்க பிக் பாஸோட டாஸ்க் லெட்டரையே கிழிச்சு போட்டாய்ங்க. எப்பயுமே டாஸ்க்லயே இருக்கிற நம்ம விக்கல் சுக்கிரம் இத பார்த்தோனே செம்ம டென்ஷன் ஆயி, செம்ம திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அவரு கோவத்தின் உச்சிக்கே போய் வியன்னா செம்ம திட்டாரு. எல்லார்ட்டயும் சொல்றாரு. "இது என்னங்க இது டாஸ்க்ல கிழிச்சு போட்டா என்ன ஒரு அளவு தான். நீங்க ஓவரா போயிட்டு இருக்க வியன்னா" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. "இத நீ ஒட்டுற. உனக்கு பிக் பாஸ் சொல்ல மாரியே இருந்தா இது ஒட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. பிக் பாஸ மதிக்கிற ஆளா இருந்தா ஒட்டு அப்படின்னோனே, பார்வதி வந்து "இத ஒட்டு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. இவங்க டக்குனு கோவப்பட்டு பார்வதி கிட்ட ஒரு மாரி பண்ணிட்டு இருக்காங்க வியன்னா. இத பார்க்கவே கடுப்பா இருக்கு. அதாவது சின்ன குழந்தைங்க கூட சொல்லி புரிய வச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள உயிர் போய் வந்துரும்னு நெனைக்கிறேன். பிக் பாஸ் ஆனா இந்த சீசன் ரொம்ப ரொம்ப பாவம். அந்த டீம் ரொம்ப பாவம். இவனுங்கள உள்ள வச்சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாய்ங்க. ஒரு கன்டென்ட் கூட எடுக்க முடியல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு கிறுக்குத்தனமாவே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டா நான் இப்படிதான் ஸ்கூல்ல பண்ணேன். எனக்கு இப்படிதான் பண்ண வரும். நான் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டுறாய்ங்க. விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்கறது இல்ல. அதாவது வேற ஏதாவது கேட்டுட்டு, இது உங்க கேமு நான் உன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா, பார்க்குறது நாங்க தானே கஷ்டப்படுறோம். எங்கள பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அந்த மாரி தான் இந்த வாரம் திவ்யாவுக்கும், வியன்னாவுக்கும் செம்ம ரோஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு இருக்கு. ஆனா, இவங்களுக்கு தான் மெயினு. ஏன்னா, திவ்யா பண்ணது அந்த ஒரு லெட்டர் மட்டுமே போதும். விஜய் சேதுபதிக்கு ஆல்ரெடி திவ்யானா 7ஆம் பொருத்தம். திவ்யா மட்டும் என்னன்னு தெரியல. ஈத்து போட்டு குமுறாரு. அது வேற மத்தவங்கள கூட விட்டுறாரு. திவ்யா ஏதாவது ஒரு மேட்ச்ல மாட்டா போதும். ஈத்து போட்டு அடி அடிக்கிறாரு. அந்த பொண்ணே கால்ல விழுந்து கதறி வெளில எந்திச்சு போனா தான் உண்டாட்டுறது. அப்பயும் விட மாட்றாரு. ஈத்து போட்டு அடிக்கிறாரு. நான் உன்ன விடமாட்டேன். நீ பதில் சொன்னா தான் விடுவேன்ன்றாரு. ஏன்னா, ஆனா வியன்னா தான் அதிகமா பண்ணான். வியன்னா பண்ணது தான் அதிகமா இருந்தது. ரொம்ப ஓவரு. ஷூவ தூக்கி ஒளிச்சு வைக்கிறது, எதையாவது தூக்கி ஒளிச்சு வைக்கிறது, போர்ட்ல கிறுக்கிறது, லெட்டர இந்த மாரி எழுதி போடுறது, கிளாஸ கட் அடிக்கிறது, இன்னும் நெறைய விஷயம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதாவது வார்டனோட அசிஸ்டன்ட் கூட லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிறது. கால ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு, இந்த மாரி நெறைய விஷயம் பண்ணிட்டு, ரூல்ஸே பிரேக் பண்ணிட்டு நெறைய விஷயம் பண்றாய்ங்க. கேட்டா, "நான் என் ஸ்கூல்ல இப்படிதான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. அது என்ன கணக்குன்னே தெரியல. எந்த ஸ்கூல்ல எப்படி இருந்தா இந்த நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பிக் பாஸோட டாஸ்க் லெட்டர் கிட்ஸ் போட்டது தான். இதுவரைக்கும் யாருமே பண்ணதில்ல எந்த சீசன்லயும். இந்த நிவேனா முறையா பண்ணியிருக்காங்க. இத அவரு ரோஸ்ட் பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். ஆனா நடுவுல இந்த திவ்யா வந்தா தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா, வியானா கூட விட்டுருவாரு. திவ்யாவ தான் இழுத்து போட்டு குத்துவாரு. ஏன்னா, திவ்யா மேல தனி காண்டா என்னன்னு தெரியல. தலைவர் திவ்யானா இழுத்து போட்டு அடிக்கிறாரு. வியானாக்கு ரோஸ்ட் குடுக்காம, திவ்யாவுக்கு அதிகமா ரோஸ்ட் குடுத்தா இந்த வாட்டி விஜய் சேதுபதி மாட்டிப்பாரு. போன வாட்டியே மாட்டிக்கிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எதுவுமே கண்டுக்கல. பெருசா கேட்கலன்னு. இந்த வாட்டி கன்ஃபார்ம் மாட்டுவாரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம, இவைங்க ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காய்ங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு, கேட்டா எங்க ஸ்கூல்ல இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவோன்னு. ஏன்டா உங்க ஸ்கூல்ல இப்படிதான் பண்ணுவாங்களா? நீங்கலாம் இப்படிதான் பண்ணீங்களா? 11த், 12த் படிக்கும்போது. ஸ்கூல்ல டீச்சர்லாம் என்ன பண்ணியிருப்பாய்ங்க, இழுத்து போட்டு கும்மால்னு அடிச்சிருக்க மாட்டாய்ங்க. எங்களுக்கெல்லாம் செம அடி விழுந்தது. அடின்னா பேர்ட்டு பட்டு பேட் எடுப்பாய்ங்க. அதையே அங்க இருக்கிற டீச்சர் சொன்னா என்ன ஆகும்? பண்ணா என்ன ஆகும்? வேற மாரி போகும் இல்லையா? அத பத்தி யோசிக்கவே மாட்றாங்க. நம்ம இப்படி பண்ணா என்ன ஆகும்? சரி இந்த மாரி டீச்சர்னா இப்படிதான் அடிப்பாங்க இழுத்து போட்டு. கும்முவாய்ங்க. டீசு குடுத்து வெளில தள்ளுவாய்ங்க. முட்டி போட வைப்பாய்ங்க. இதெல்லாம் பண்ண வைப்பாய்ங்க. ஆனா, இந்த ஷோனால அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால இவங்களும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல விஷயமா பண்ணணும். அதாவது ஸ்கூல்ல நல்ல விஷயம் பண்ண மாட்டாய்ங்க போல இருக்கு. இந்த படிக்கிறது, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுறது, இல்லன்னா பாட்டு பாடுறது, அவங்களோட டேலண்ட்ட காட்டுறது இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களாட்டுருக்கு. எடுத்தா சேட்டை கெட்டது மட்டும் தான் போல இருக்கு. இருக்கிற எல்லா கேவலமான விஷயத்தையும் பண்ணுவாங்களாட்டுருக்கு. அதுவும் இந்த வியன்னா மட்டும் தான் ரொம்ப மோசம். நான் என் ஸ்கூல்ல இதான் பண்ணேன். எலும்பு துண்டெல்லாம் தூக்கி மிஸ் தலைமையில போட்டிருக்கு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் தேவையா? அந்த மாரி தான் இருக்கு கேட்கறதுக்கு. கேட்கவே கண்றாவியா இருக்கு. என்னன்னா மிஸ்ஸே கலாய்க்கிறாய்ங்க. அவங்களே கவுண்டர் அடிச்சு கிண்டல் பண்றாய்ங்க. காமெடி பண்றாய்ங்க. நம்ம இருக்கிற டைம்லலாம் நாங்க இருக்கிற டைம்லலாம் சும்மா ஏத்து பஸ்ல அடி பொளந்துருவாய்ங்க. வீட்ல நம்ம அப்பா, அம்மாவ கூட்டு வர சொல்ருவாய்ங்க. இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கு. இவங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது இந்த மாரி விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. பண்ணலாம். ஆனா அது ஒரு லிமிட் இருக்கு. அதையும் தாண்டி இஷ்டத்துக்கு இதையே பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு அளவுக்கு மேல நமக்கே போர் அடிக்குது. என்னடா இதையே பண்ணிட்டு இருக்க எல்லாரையும் எடுத்து ஏதாவது ஒண்ணு ஒளிய வச்சுக்கிட்டே இருக்க ஒண்ணு ஐடி கார்டு, இல்ல ஷூ, இல்லன்னா ஏதாவது பொருளு, ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு எல்லா கருமத்தையும் எடுத்து ஒளிய வைக்கிறாய்ங்க. இந்த லட்சணத்துல அது தேர்றன்னு சொல்லியே இன்னைக்கு ஃபுல்லா டாஸ்க் விடாம ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே எல்லா நாளும் போகுது. பார்வதி வேற ட்ரெஸ் வேற குடுக்கலன்ட்டு அவங்க சாப்பிடும்போது
பேசிக்கிட்டே இருக்காய்ங்க. ட்ரெஸ் குடுக்கல. எனக்கு ட்ரெஸ் குடுக்காமலே இருக்காங்க. என்னால வேலை செய்ய முடியாது. என் ட்ரெஸ்ஸ எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்க, ட்ரெஸ் யார் எடுத்து வச்சாங்கன்னு கேட்க, எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது. ஆனா ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து குடுத்தா தான் நான் வேலை செய்ய முடியும்னு சொல்றாங்க. இது ஒரு பிரச்சனையா போகுது. இப்படியே இவங்க திருடி வைக்கிறதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு, அது ஒரு பிரச்சனையா மாறி, ஒரு டாஸ்க்கே ஒழுங்கா பண்ண மாட்றாய்ங்க. இது ஒரு என்னதுன்னு ஒண்ணுமே புரியல. மத்த சீசன்ல எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா இந்த சீசன்ல தான் எல்லா டாஸ்க்கும் கேவலமா போகுது. அது எப்படின்னு தெரியல. இந்த லட்சணத்துல இவங்க எல்லாரும் என்ன ஆம்பிஷன்னா ஆக்டர் ஆக போறேன். சினிமால பெரிய ஆளா ஹீரோ ஆக போறேன்றாய்ங்க. ஒரு ஒரு டாஸ்க்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் இருக்கிறதுல ஈஸி. அத செய்யறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னே தெரியல. வெறும் மீச தாடி எடுத்துட்டா மட்டும் என்ன டெடிகேஷன் எனக்கு புரியல. டெடிகேஷன் மட்டும் இருந்தா போதுமா? இந்த டாஸ்க்ல டெடிகேஷன் இருக்கணும் இல்லையா? மீச தாடி மட்டும் எடுத்துட்டு மத்த எதுவுமே பண்ணாம இஷ்டத்துக்கு அவன் மட்டும் சுத்தி வந்தா, அது என்ன டெடிகேஷன் எனக்கு ஒண்ணும் புரியல. அமித் பார்கவ் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அவரோட கேரக்டர்ல இருந்தாரு. அவர் பண்றது கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் கேரக்டருக்கு ஏத்த மாரி சூட் ஆகுது. நல்லா பண்றாரு. ஆக்ட் பண்றது. மத்த யாரும் எனக்கு தெரிஞ்சு சரியா சூட் ஆகல. இஷ்டத்துக்கு அவங்க வேலைய அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த எஃப்ஜே எதுக்கு கேப்டனா இருக்கான்னு தெரியல. சுத்தி சுத்தி நம்ம விஆர்னாக்கே சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்கறதே இல்ல. அத இந்த வாரம் விஜய் சேதுபதி கேட்பார்ன்னு நெனைக்கிறேன். இல்ல லவ்வர்ஸ் கேட்கக்கூடாதுன்னு கடந்து போறானான்னு தெரியல. ஏன்னா நானும் பார்க்குறேன் லவ்வர்ஸ்குள்ள எது நடந்தாலும் அது எந்த சீசன்லயும் கேட்க மாட்றாய்ங்க. இந்த சீசன் அது விஜய் சேதுபதி சுத்தமா அந்த பக்கமே போறதில்ல. ஏங்க அவங்க பண்றது தப்பு தான்னா தப்பு கேட்க தான் செய்யணும். பிக் பாஸ் வீடு தப்பு பண்ணா தப்பு கேட்க தான் செய்யணும். அது லவ்வர்ஸா இருக்காய்ங்க, ஏதோ இருக்காய்ங்கன்னா, அது நமக்கு தேவை கிடையாது. ஏதோ தப்புன்னா கேட்க தான் செய்யணும். கேட்காம இருந்தனால தான் இவ்ளோ பண்றாய்ங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாரி நெறைய அப்டேட் தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.